ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏ ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆஃப்டர் நருட்டோ அண்ட் நருட்டோ ஷிப்புடன் அனிமேக்கு அப்புறம் அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து ஒரு அனிமேவாக வந்திருக்கிறது தான் புருட்டோ த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ அந்த ஒரு அனிமே எல்லா ஃபேன்ஸும் பார்த்து ஓகேப்பா பரவாயில்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஞ்சம் மிக்ஸ்ட் ரியாக்ஷன் கொடுத்துருந்தாலும் அந்த அனிமே எல்லாருமே பார்த்து ஃபாலோ பண்ணி தான் இருக்காங்க. அது வந்து முடிஞ்சிருச்சு அந்த ஒரு அனிமே. அதை எல்லாருமே பார்த்துட்டு இப்போ வந்து கரண்ட்டாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய புருட்டோ ப்ளூ வார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாங்காவும் படிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து எப்படின்னா, எப்படி நருட்டோ கிளாசிக் நருட்டோ ஷிப்புடன் வந்தது அது மாதிரி இந்த புருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு சீசன் 1 மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ வார்டெக்ஸ் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சீசன், அதாவது புருட்டோவோட ஷிப்புடன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கக்கூடிய ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மந்த்லி ஒரு மாங்கா சாப்டர் அப்படின்ற மாதிரி வந்துகிட்டு இருக்கு. மந்த்லி மாங்காவாக வர காரணத்தினாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 பேஜஸ் இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்து ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்க சுச்சுவேஷனில் ஆஃப்டர் புருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அந்த ஒரு அனிமேக்கு அப்புறம் ப்ளூ வார்டெக்ஸ் அனிமே ஃபார்மேட்டில் நாங்கள் எப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து ஆர்வமாக ஹைப்டாகி சோஷியல் மீடியாவில் கேட்டுக்கிட்டு அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ் கிடச்சிருக்கு. அது என்னன்னா, மேபி புருட்டோவோட ப்ளூ வார்டெக்ஸ் அதுக்கான அனிமே வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2027 ஆர் 2028க்கு மேலே கூட ஆகலாம். அதாவது அதுக்கும் மேலே கூட ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சிம்பிளான அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்க முடியாது, இன்னொரு 4-5 வருஷம் கழிச்சு உங்கள் குழந்தை குட்டியோட சேர்ந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 1 வருஷம் 2 வருஷம்னா கூட ஓகே, 4 5 ஏன் 6 வருஷம் கூட ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்குடா இவ்வளோ நாள் எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்மளே ப்ரொடக்ஷன் ஷோலேருந்து கேட்கலாம், ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வைக்கக்கூடிய விஷயங்கள் 2. ஒன்று என்னன்னா, இந்த ஒரு ப்ளூ வார்டெக்ஸ் இதுக்கான ஸ்டோரி வந்து அவ்வளவா இல்லை. லைக் இது வந்து ஒரு மந்த்லி மாங்காவா வந்துட்டு இருக்கு. இது ஒரு வீக்லி மாங்காவா வந்தா கூட ஒரு 4 வருஷத்துல ஒரு 200 சாப்டராது கிட்டத்தட்ட வந்துடும். இது மந்த்லி மாங்காவா வருது அப்படின்ற காரணத்தினால ஒரு வருஷத்துக்கே 12 சாப்டர் தான் வரும். அப்படி பார்க்கும்போது ஒரு 4 வருஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 60 தான் வந்து கவர் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்ப கம்மியான ஒரு கண்டென்ட். இந்த கம்மியான கண்டென்ட்டுக்கு அவ்வளோ காஸ்ட் செலவு பண்ணி அவ்வளோ எபிசோட்ஸும் எடுக்க முடியாது. இந்த 60 சாப்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அனிமே ஃபார்மேட்டில் வரும்போது ஜஸ்ட் ஒரு 10 எபிசோட்குள்ளே கவர் ஆயிரும். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்ககிட்ட கண்டென்ட்டில் எடுத்து அவங்க பல்காக தானே பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்ககிட்ட கண்டென்ட்டும் பெருசாக இல்லைன்ற காரணத்தினால இவங்க வந்து இதை போஸ்ட்பான் பண்ணுறாங்க. அதாவது ஸ்டோரிஸ் வந்து அவங்க அப்லோட் பண்ணட்டும், அந்த கண்டென்ட் நிறைய கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பல்கா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா கிடப்பில் போட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்னொரு ஒரு விதத்தில் ஒரு முக்கியமான ரீசன் அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீச் அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம், ப்ளீச்சில் வந்து ஒரு சீசன் நம்ம வந்து ரெடி பண்ணுவோம், அனிமே அதை ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இப்போ கை வச்சு இறக்கியிருக்காங்கன்ற காரணத்தினால இப்போதைக்கு புருட்டோவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி அதை முடிச்சு ரிலீஸ் பண்ணுவோம், அதுக்குள்ளாட்டி இங்கே கண்டென்ட்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா பண்ணுவோம், இல்லைனா வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இதை இப்போ வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. லைக் இப்போ ஜுஜுட்சு கைசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி மாங்காவாக வருது, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற காரணத்தினால இவங்களுக்கு எபிசோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகிட்டே இருக்கும். பட் இது வந்து ரொம்ப டிலேயாக இருக்கும். ஒரு 12 எபிசோடுக்கு வர மாதிரி தான் அந்த ஒரு 60 சாப்டரில் வந்து கவரே பண்ண முடியும். அதுக்கு மேலேனா மறுபடியும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு வீக்லி மாங்காவாக இருந்தால் கூட ஆஸ் ஒரு கிரியேட்டர்ஸ்க்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்காது. இது வந்து மந்த்லி மாங்காவாக வருது அப்படின்ற காரணத்தினால தான் மிகப்பெரிய டிலே அப்படின்னே சொல்லப்படுது. அப்போ என்ன ப்ரோ பண்ணுறது, அனிமே வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் அவ்வளோ வெயிட் பண்ணுறதுக்கு பேசாமல் அப் டு டேட்டாக இருக்கிற மாதிரி கம்மிங் மாங்காஸாக அப்பப்போ படித்து நீங்கள் அப்டேட் ஆகிக்கலாம், அவ்வளோதான். அனிமே ஃபார்மேட் ஆகிறதுக்கு உண்மையிலே அது ரொம்ப லேட் ஆகும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் மாங்கா தான் போகணும், வேறு வழியே இல்லை. இது மட்டும் இல்லாமல் இது பார்ட் ஆஃப் ஒரு சேல்ஸ் டெக்னிக்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போது மாங்கா சேல்ஸை பொறுத்தவரையும் புருட்டோ த 2 ப்ளூ வார்டெக்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸோட உச்சகட்ட பீக்கில் இருக்குது. ஸோ வரது மந்த்லி ஒரு சாப்டர் தான், ஆனால் அப்படி சம்பாதிக்கிறாங்க. அதை வச்சு ஒன் பீஸ், நருட்டோ இதுவரையும் இருக்கக்கூடிய பல மாங்கா ரெக்கார்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி சாப்பிட்டுருச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இன்னொரு விதத்தில் நல்ல ஒரு பாசிட்டிவாகவும் பிஸ்னஸ் வைஸ் அவங்களுக்கு இருக்குன்ற காரணத்தினால இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஸோ அவங்களுக்கு ஓகே. பட் நமக்கு வந்து கதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேற வழி இல்லை, நீங்கள் மாங்கா ஃபார்மேட்டில் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்லே ஒரு 4 மாங்காஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டோம். பட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் ப்ராப்ளம் வேற போயிட்டு இருக்கு அப்படின்ற காரணத்தினால தான் அதை நம்ம பிரைவேட் போட்டோம். ஸோ இந்த மந்தோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் முடியுது. அப்படி முடிஞ்சுன்னா நம்ம வந்து அந்த வீடியோஸ்லாம் நாங்கள் பப்ளிக்கில் போட்டுறோம். இது மாதிரி தொடர்ந்து இன்னும் நிறைய சாப்டர்ஸும் இனி கவர் பண்ணுவோம்னு நாங்கள் நம்புகிறோம். எப்பயும் போல சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹீமாவாரி வந்து குராமாவோட ஜின்சுரிக்கியாக மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலை. பிகாஸ் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் அது இன்னும் முடியலன்னு தான். ஸோ கமிங் மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கவர் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம ஜுஜுட்சு கைசன் மாங்காவும் கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. புருட்டோவும் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம எப்பயும் போல சப்போர்ட்
சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்போர்ட் நல்லா இருந்துச்சுன்னா புருட்டோ இது மட்டும் இல்லாம பல மாங்காஸ் காமிக்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுவோம் ஃபிக்ஷனை பொறுத்தவரையும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு புருட்டோ பத்தி கிடைச்சிருக்கக்கூடிய நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் இதுதான். மேபி கம்மிங் மந்த்ஸ்ல ஏதாவது நல்ல நியூஸ் கிடைக்கலாம், பட் அனிமேவை பத்தி நீங்க எதிர்பார்க்காதீங்க. சரி ஓகே, வெயிட் பண்ணுவோம், காத்திருப்போம். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னு இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.